between here and function. சொல்ல ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரிட்டர்ன் வேல்யூ பண்ணோம்னா ப்ரொசீஜர் பண்ணாது. இங்கிலீஷ்ல சொல்லு. சரி நான் வந்து பிரிச்சு ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ரிட்டர்ன். வெயிட் ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் சொல்லு. ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ரிட்டர்ன் வேல்யூனா ஆல்வேஸ் ரிட்டர்ன் வேல்யூ அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் அண்ணா? என்ன அப்படின்னா நம்ம அன்னைக்கு எக்ஸாம்பிள் போட்ட ப்ரோக்ராம்ல வந்து டேட் போட்டோம்லண்ணா. ஹலோண்ணா? அதான்டா ரிட்டர்ன் பண்றது என்னது, என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட்டதுல வந்து நம்ம இந்த டேட் நம்ம கரண்ட் சொல்லக்கூடாது, நீ வந்து என்ன பண்ணணும்னு தான் சொல்லணும். சொல்லு. நம்ம கொடுக்கறதுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்னா இப்போ இதுக்கு கொடுக்கறதுக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம இப்போ இருக்கிறதுக்கும் கொடுக்குற டேட்டுக்கும் நம்ம கரண்ட் டேட்டுக்கும். ஓகே அப்ப கிடையாது, பாராமீட்டர் பாஸ் பண்றதை பொறுத்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேலையை செய்யும். ஓகேண்ணா. சி ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை பாஸ் பண்ணா ஏஜ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணா சேலரி கெட் பண்ணலாம், அவனோட சேலரி என்னன்னு கெட் பண்ணலாம், என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. ஓகே ஸோ இல்லை பேராமீட்டர் கொடுக்கணும்னு அவசியமும் கூட கிடையாது. இப்போ எல்லாத்தோட சேலரியும் வந்துட்டு நான் என்ன பண்ண சொல்றேன், ஒரு 5% வந்து இன்க்ரிமெண்ட் போட்டு பண்ண சொன்னாலும் பண்ணும். ஓகேண்ணா. ஓகே ஓகே. அடுத்த பாயிண்ட் ப்ரொசீஜர் என்னது? ஆனா ரிட்டர்ன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாதுண்ணா. இல்லை, மே ஆர் மே நாட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேண்ணா. பட் பண்ணலாம். பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ப்ரொசீஜர்ல பண்ணணும்னு அவசியமே கிடையாதுடா. ஓகேண்ணா. ஆனா வந்துட்டு பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். அவுட் பேராமீட்டர் போட்டு எடுத்துடலாம் வச்சுக்கோங்க. அவுட் பேராமீட்டர் போட்டு இன்னொரு ப்ரொசீஜரை கால் பண்ணலாம். ஸோ அதுதான். ஓகேண்ணா. ஓகே அதுதான் மே ஆர் மே நாட் ரிட்டர்ன் வேல்யூ. அடுத்து இதுல நம்ம நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி செலக்ட்ல வந்துட்டு செலக்ட் பக்கத்துல அந்த நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா, ஆனா ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ண முடியாதுண்ணா. கரெக்ட். ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், பட் நாட் கால் ப்ரொசீஜர். செலக்ட் ஸ்டேட்மென்ட்ரா. ஓகே அடுத்து புரிஞ்சிச்சுல? செலக்ட் ஸ்டேட்மென்ட்ல கால் பண்ணி பாத்தியா? ஓகேண்ணா. இது பண்ணேன், ஃபங்க்ஷன் போட்டு பார்த்தேன். ஓகே அடுத்து ஆனா அதுக்கப்புறம் மீதி நெட்ல எடுத்ததாண்ணா, அது சொல்லவாண்ணா? சொல்லு. ஃபங்க்ஷன் யூஸ்டு ஒன்லி டு ரீட் டேட்டான்னு இருக்குண்ணா. ஓகே ப்ரொசீஜர் வந்து கேன் பி யூஸ்டு ரீட் அண்ட் மாடிஃபை டேட்டாண்ணா. அது வந்து ஹலோ சொல்லு. எனக்கு இதுல புரிஞ்சது வந்து ப்ரொசீஜர்ல நம்ம நீங்க அன்னைக்கு ப்ரொசீஜருக்குள்ள ப்ரொசீஜர் கொடுக்கலாம், இன்சர்ட் பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு தெரியல. ஃபங்க்ஷனே நீ எந்த ப்ரொசீஜர் வேணாலும் கால் பண்ணலாம். ஓகே. ஃபங்க்ஷனுக்குள்ள ஏதாவது ப்ரொசீஜர் போடலாம்னா போடலாம். ஓகேண்ணா. பண்ணலாம் தான் நினைக்கிறேன். நான் பண்ணது கிடையாது. ப்ரொசீஜர்ல ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன்ல ப்ரொசீஜரை கால் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாரு, எனக்கு கரெக்டாக தெரியல எக்ஸாக்டா, பட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி நான் சொல்றேன். நம்மளோட தேவைகள் வந்துட்டு இந்த மாதிரி
நீ ஆரக்கிள்னு பார்த்துருந்தீங்கன்னா மேபி லிமிட்டடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா ப்ரொசீஜரில் வந்துட்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம் கரெக்டா, அவுட்டு இன்னுன்னு. ஆமா ப்ரொசீஜர்ல. பட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு இன் மட்டும்தான். ஓகேண்ணா. இன் பேராமீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் அதுவே வந்துட்டு ப்ரொசீஜரில் என்னென்ன சொல்லியிருக்கோம், இன்னு அவுட்டு இன் அவுட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தேன்னா ஃபங்க்ஷன் எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா யூசிங் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரிட்டர்ன் பண்றது வந்துட்டு இது ரிட்டர்ன் யூசிங் ரிட்டர்ன் போட்டு தானே அதை வெளியே எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ரிட்டர்ன் யூஸ் பண்ணி பண்ணலாம். சேம் பேராமீட்டர்ஸ்ல எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம்னா அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று நம்மளுக்கு தேவையான பாயிண்ட். கரெக்ட். ஸோ ஃபங்க்ஷன்ல ப்ரொசீஜரை கால் பண்ண முடியாதுடா. கால் ஃப்ரம் இது ஃபங்க்ஷனா, ஃபங்க்ஷன் வந்துட்டு ப்ரொசீஜர்ல கால் பண்ணலாம். கேன் பி கால் ப்ரொசீஜர். பட் அதுவே ப்ரொசீஜரை கால் பண்ணலாம். ப்ரொசீஜரை ஃபங்க்ஷன்ல கால் பண்ண முடியாது. பட் ஃபங்க்ஷனை ப்ரொசீஜர்ல கால் பண்ணலாம். ஓகே. 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 ஸோ இன்னொன்று சொல்ல போனோம்னா அந்த ரிட்டர்னுக்கு பேராமீட்டர் இது டேட்டா டைப் கொடுக்க மாட்டோம். கரெக்டா, ஐ மீன் டேட்டா டைப் கொடுப்போம், நம்பரா டேட்டான்னு. பட் அவுட்ல வந்துட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் நம்ம பேராமீட்டரே ரிட்டர்னா இருக்கிறதுனால ரிட்டர்னுக்கு தனியா வந்து நம்ம டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். கரெக்டா. இந்த பேராமீட்டர் வந்துட்டு ப்ரொசீஜர்ல அவுட் கால் பண்ணும்போது பேராமீட்டரை தான் டேட்டா டைப் கொடுப்போம். கரெக்டா. பட் அதையே வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது எந்த டேட்டா டைப் மென்ஷன் பண்ண மாட்டோம். நம்ம பேராமீட்டர் என்ன டேட்டா டைப் கொடுத்தோமோ அதே டைப்ல தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். பட் இதுல ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நீ மேல என்ன டேட்டா டைப் வேணா கொடுக்கலாம், உள்ள வந்து ஒரு டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண முடியும். கரெக்டா. இப்ப நம்ம நேத்தே பார்த்தேன், இதுக்கு வந்துட்டு டேட் யூஸ் பண்ணி நம்பர்ல எடுத்தோமா. பட் அவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணா மேல நீ டேட் யூஸ் பண்ணியிருந்தா ரிட்டர்ன் டேட் தான் ஆகும். ஓகே. இப்போ புரிஞ்சுதா? இது ரொம்ப இன்டர்வியூ क्वेश्चंसடா அது. ஓகே. இது கன்ஃபார்மா உனக்கு தெரியணும். இந்த 5 பாயிண்ட் தான். ஓகே. இப்ப நான் இப்ப சொன்ன மாதிரி இது ஆட் ஆன் வச்சுக்க, எழுதி கூட வச்சுக்கோ. இதுதான் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன். ஓகே, நான் தான் எழுதிக்கிறேன். டேய் படிக்கிறியாடா? அண்ணா படிக்கிறியா? பார்க்கணும்.
நான் ரைட் பண்ணிட்டேன். ஓகேடா. இப்போ ட்ரிகர் இருக்கு சரியா? ஓகேண்ணா. ஓகேடா, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணு.